லட்சுமி, உன்னை பத்தி நான் எப்படி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருந்தேன்டி. இது காணாப்பன உன் கொலுசு தானே? ஆமாமா. இது உன் செயின் தானே? இது எப்படி மோகன் கட்டலுக்கு வந்துச்சு? தெரியலம்மா. உனக்கு தெரியலடி, எனக்கு புரிஞ்சு போச்சு. இரு வர்றேன். இது என்னன்னு பாத்தியா? என்னது? காணாம போன என் பொண்ணோட கால் கொலுசு, கழுத்துல இருந்த சங்கிலி எங்க இருந்து கிடைச்சது தெரியுமா? உன் புள்ள படுக்கிற கட்டில இருந்து. இதுக்கு என்ன சொல்ற? இதெல்லாம் உன் சூழ்ச்சின்னு சொல்றேன். அண்ணா, மனசாட்சியோட தான் பேசுறியா? பின்ன உன் சங்கிலி கூட தான் எவங்க கையிலயும் இருந்தது. அதுக்காக நான் உன்னை சந்தேகப்பட முடியுமா? சாபாஷ், சரியான கேள்வி. இந்த கேள்விக்கு மாமாவால பதில் சொல்ல முடியாதுதான். இருந்தாலும் சிவராமன் சார், ஒரு தங்கச்சியை பார்த்து ஒரு அண்ணன் கேட்கிற கேள்வியா இது? உங்க புள்ள வரட்டும் சார், எதுக்கு அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு பார்ப்போம். யோ, பாதிக்கப்பட்டவளே இல்லைன்னு சொல்லியாச்சு, அப்புறம் என் புள்ள வந்த உடனே என்னையா விசாரணை வேண்டி கிடக்கு? இருக்கு சார். இந்த வீட்டுல இருக்கிறது 4 ஆம்பளைங்க, ஒருத்தன் பெத்தவன், விடுங்க அவனை. 2 பேர் தாய் மாமனுங்க, தள்ளுங்க. மிச்சம் இருக்கிறது உங்க பையன், அதுவும் முறை பையன். அவனையும் தப்பு பண்ணலன்னு பத்திரப்படுத்தினா அப்புறம் லட்சுமி வயிற்றுல வளர்றது என்ன அவதாரமா? ஓ, இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? போ வெளியில. சார், போனா வெளியில. அடக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டீங்க, அரச மரத்தடிக்கு வர வேண்டி இருக்கும். ஊர் பஞ்சாயத்துக்கு அங்க போகும் உங்க மானம். நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது. மாமா மானம் போறதை விட என் பிராணம் போறதே மேல. மாமா போனா இவ்வளவு ஒரு குழந்தையா தூக்கிக்கிட்டு வந்தேன். இப்போ இவ வயித்துல ஒரு குழந்தையோட அழைச்சிட்டு போறேன். அந்த குழந்தைக்கு தகப்ப யாருன்னு அவளுக்கும் சொல்ல தெரியல. நான் நிரூபிச்சும் எனக்கு இங்க நியாயமும் கிடைக்கல. நாங்க போறோம், நீயும் பிள்ளையும் நல்லா இருங்க. என்னங்க என்னங்க? என்னம்மா? எல்லாருமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. என்னாச்சுன்னு சொல்லுமா? என்னாச்சுன்னு சொல்லுமா? லட்சுமி, நீயாவது சொல்லுமா? என்ன சாண்டி? சொல்லு காண்டி. லட்சுமி, நீயாவது சொல்லு. என்ன லட்சுமி? அப்பா, என்னப்பா அது? நீங்களா சொல்லுங்க. சொல்றதுக்கே அசிங்கமா இருக்குடா. லட்சுமி கெட்டு போயிட்டா. லட்சுமி கெடவும் மாட்டா, அவளை யாரும் கெடுக்கவும் முடியாது. கெட்டு போறது உண்மை ஆயிடுச்சு. கெடுத்தவன் யாரும் தான் அவளுக்கு சொல்ல தெரியல. அதுக்காக அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதா? என்ன வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு தகப்பன் யார் ஊர்ல கேட்டா நான் என்னடா பதில் சொல்றது? உங்க புள்ள மோகன் சொல்லுங்க. ஏன்பா, டெம்பரரியாவா இல்ல பர்மனண்டாவா? எப்படி வேணும்னாலும். மோகன், அப்பா கவலைப்படாதீங்கப்பா. இதே லட்சுமி எனக்கு மனைவி ஆக்கணும்னு நீங்க ஆசைப்படல. அந்த ஆசையை நிறைவேற்ற இப்பதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ஓஹோ, பெரிய தியாகி ஆயிடலான்னு பாக்குறியா? இது வரைக்கும் தாய் இல்லா புள்ளியா இருந்த, இனிமே தகப்பன் இல்லா புள்ளி ஆயிடுவ. ஜாக்கிரதை. உள்ள போ. அப்பா, போற உள்ள. ஓடி உள்ள. நெருப்ப மிதிச்சு நிரபராதின்னு நிரூபிச்சுட்டுவான்னு என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போனேன். ஆனா இப்ப நீங்கெல்லாம் நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். போகாத, நின்னுக்கா. என்ன சொல்றீங்க மிஸ்டர் கோபாலன்? என்ன மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன்? கார போர்ட்டிகோல கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? அது என் கடமை சார். சார், சந்தோஷம் வந்தாலும் கோயிலுக்கு போறீங்க, சங்கடம் வந்தாலும் போறீங்க. இப்ப எந்த மூட்ல போறீங்க? போயிட்டு வந்து சொல்றேன். நீ ஏன் சிரிச்ச? போயிட்டு வந்து நான் எதுக்கு சிரிச்சேன்?
போயிட்டு வந்து சொல்றேன். யார்கிட்ட சொல்றது? ஐயோ! லட்சுமி என்ன லட்சுமி நான் சொல்றது கேளு. லட்சுமி லட்சுமி விடு லட்சுமி பொண்ணு என்ன நான் சொல்றது கேளு விடு அவனை லட்சுமி உங்களுக்கு தெரியாதுங்க இவன் தான் கொலைகாரன் இவன் தான் கொலைகாரன் மாமா இவன் தான் மாமா கொலைகாரன் அவசரப்பட்டு நான் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் ஆஷாவை கொன்னதே இவன் தான் என்ன கொலை பண்ண வந்தது இவன் தான் மாமா துரோகி ஆஷாவை நீயா கொலை பண்ண? ஆமா. எதுக்காக? அவங்க அப்பனை கொன்னவனை பழி வாங்கணும்னு வெறி பிடிச்சு அலைஞ்சா அதுக்காக. ராஜப்பா தற்கொலை தானே பண்ணிக்கிட்டான்? இல்ல அதுவும் கொலைதான். அதை செஞ்சவனும் நான் தான். அவனை நீ ஏன் கொலை செஞ்ச? என் வழியில அவன் குறுக்க வந்தான். என்னைய அப்படி பாக்குற? ஐயா எல்லாம் ஊர்ல இல்லாத நேரத்துல புதுசா ஒரு ஜோடி செருப்பு முளைச்சிருக்கேன்னு பாக்குறேன். காரை செட்ல விட்டுட்ட இல்ல, சாவி எப்படி கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ. சாவிய மாற்றுறது என் வேலை.
ராஜப்பா, ராஜப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, அந்த டிரைவர் பயல நான் சரி கட்டிடுறேன். அவனோட எஜமான விசுவாசமே அவனுக்கு யமன் ஆயிடுச்சு. சாட்சி ஒளிஞ்சிட்டான்னு சொல்ல வந்தேன், அத கேட்க ராதா இல்ல, தூக்குல தொங்கிட்டா. செத்தவ மேல பழி எழுதிட்டு நான் தப்பிச்சிட்டேன். அட கொலகார பாவி, லட்சுமி ஏண்டா கொல்ல வந்த? அவ உடம்புல ஆசா இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உன்னை உயிரோட விட்டு வைக்க கூடாது. உங்களுக்கே கலப்படக்கூடாது. இவனை போக விடுங்க. போ, 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 போ. நீயா? நானேதான். என்ன கொன்னுடாது, என்ன கொன்னுடாது. நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீயேதான் சாப்பிடு. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஆஷா, என் ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சு மோகன். இனிமே ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். ஆஷா, நீ என்ன சொல்ற? மோகன், லக்ஷ்மி வயித்துல வளர்றது நம்ம குழந்தை, அது அனாதை ஆயிடக்கூடாது. ஆஷா, மோகன், இனிமே உங்களுக்கு ஆஷாவும் நான் தான், லக்ஷ்மியும் நான் தான்.